வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் வாழ்வில் என் குரு. இது 4வது பகுதி. ஸோ என்னுடைய 2வது மாற்றம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கடமை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடமைனா அதாவது வாழ்வின் நோக்கம் என்ன, வாழணும் அப்படிங்கிறது. அடுத்தது வாழ்வின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு வாழணும். ஸோ அது வந்து வாழ்வின் நோக்கம் என்னென்னா இறைவனடி சேர்தல். இறைவனடி சேர்தல் என்பது இறந்ததுக்கு பிறகு இல்லை, வாழும் காலத்திலேயே இறைவனை உணரலாம். எப்படி உணரலாம் அப்படின்னா நீ வந்து கடமையை செய்யணும். கடமைனா என்ன, கடன் ப்ளஸ் மை. இங்கிலீஷ்லேயும் அது டியூட்டி அப்படிங்கிறத டியூ ப்ளஸ் டியூ டு த சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டியூனாவே பேலன்ஸ் இருக்குது, நீ கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது, டியூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடன் உனக்கு பாக்கி இருக்கிறதுனால தான் உன்னோட இந்த பிறவியே இருக்குது. ஸோ வெறும் பொருள் விஷயத்தில் இல்லை. ஆனால் இந்த கடமைங்கிறதுல நிறைய நம்ம சமுதாயத்தில் நம்ம சொல்ல எல்லாருமே நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கடமையேன்னு செய்யாத, ஏதோ கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதோ தட்டி கழிக்காத, கடனேன்னு செய்யாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அர்த்தம் புரிஞ்சு சொல்லலை, அப்படி சொல் வழக்கில் ஆரம்பித்தது. பட் போக 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 நம்ம வந்து இப்படி தான் சொல்கிறோம், கடனேன்னு செய்யாத, கடமையேன்னு செய்யாத. அதாவது அதை செய்கிறதா இருந்தால் திருத்தமாக செய், அதில் மனசு வச்சு செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே அதை அப்படி நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹெல்த்தியாக பார்த்து சமைக்கிறோம். நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்குலாம் சமைக்கும்போது நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ளேருந்து அந்த வாய்ஸ் கேட்கும். அது தவம் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரியல. ஆனால் ஏன் கஷ்டப்பட்டு செய்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ இஷ்டப்பட்டு செய்யணும் இல்லையா. ஆமாம், இல்லை நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம வந்து எதையுமே இஷ்டப்பட்டு செய்கிறது கிடையாது, கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம். ஸோ இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கும் போது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் செய்கிறோம். ஆனால் அது செய்யும்போது பலவிதமான எண்ணங்கள் இல்லையா, கால் வலிக்குது, கை வலிக்குது, கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அவசரமாக காலையில் சமைச்சு பேக் பண்ணி, அப்போ அந்த அவசரமான அந்த மனநிலையிலேயே நம்ம செய்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீக்வன்சி தான் அந்த சாப்பாட்டில் போகும். அவங்களும் அதே ஸ்ட்ரெஸ், அதே விஷயங்கள் தான் அந்த சாப்பாட்லேருந்து அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா உணவு தான் 7 தாதுக்களாக மாறி நம்ம உடலாகவே மாறுதுன்னு சொல்லி காயகல்பத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும்போது ஈவன் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டோம், ரெஸ்ட் எடுக்க வந்ததுக்கப்புறமும் நம்ம கம்ப்ளீட்டாக அதில் இருப்போமா அப்படின்னா ஒரு மூவி பார்க்க போகலாம் அப்படின்னா கூட பார்த்தா கூட அடுத்து என்ன டின்னர் என்ன பண்ணலாம், டின்னருக்கு என்ன பண்ணலாம், என்ன வாங்கிட்டு போகலாம், ஏதோ ஒரு அடுத்த என்னன்னு நம்ம போயிட்டே இருப்போமே ஒழிஞ்சு ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கிறதே இல்லை. ஸோ ஒன்றா கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்ருப்போம், அதில் நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும், இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும். இல்லையா வந்து எதிர்காலத்து மேலே வந்து இருக்கும், இது இப்படி எப்படி நடக்கும், நல்லா இருக்குமா, நம்ம எவ்வளோ ப்ரே பண்ணுறோமே, மெடிடேஷன் பண்ணுறோம், இவ்வளோ ப்ளெஸ் பண்ணுறோம், இது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து உடைந்து போன பானை, நிகழ்காலம் என்பது கையில் இருக்கும் வீணை, அதே எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற வீணையை மீட்டுவதன் மூலம் அதை ராகத்தோட லயத்தோட நம்ம மீட்டுவதன் மூலமாக அந்த ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ப்ரெசன்ஸில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம யோசித்து செஞ்சோன்னா பின்னால் வரக்கூடிய விளைவை யூகித்து நம்ம செயல் செய்கிறது தான் நம்மளுடைய டேலண்ட். இதுதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதை மாற்ற முடியாது. ஆனால் எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த விளைவை யூகித்து இப்போ செய்கிற செயலை செஞ்சோம் அப்படின்னா அந்த விளைவு வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து ஆகினை தவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடமையை நம்ம செய்யும்போது ப்ரெசன்ஸில் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த கடமையை செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் நாம் வந்து நிறைய எக்ஸாம் சேக்குக்காக நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய எழுதியிருக்கோம். இப்போ வந்து கிரஹாம் பெல் வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு, எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிச்சாருன்னு எவ்வளவோ நம்ம எக்ஸாம் சேக்குக்காக எழுதியிருக்கோம். ஆனால் அவங்கள பற்றிலாம் போய் படித்தா தான் தெரியுது அவங்க வந்து முழுக்க தன்னோட திறமையை அவ்வளோ தூரம் யோசித்து கண்டுபிடிச்சது அவங்க தனக்கு மட்டும் இல்லை, சுயநலமாக இல்லை, தனக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்காங்க. ஈவன் அந்த பேட்டன்ட் வாங்குறதுக்குலாம் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் யாருமே வந்து கஷ்டப்படாமல், இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் எதுவுமே உனக்கு கிடைக்காது. இன்னொன்று அந்த கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். அதோடைய அருமை நம்மளுக்கு தெரியும், அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும்.
ஸோ அந்த மாதிரி நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க லாஸ்ட்டில் வந்து கிரஹாம் பெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபோன் அவர் கண்டுபிடிச்ச ஃபோனை இட்ஸ் எ நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட வில்லேஜ்க்கு போய் அவர் வந்து அந்த ஃபோனையே யூஸ் பண்ணாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு போயிருக்காரு. ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அதை உணர்ந்திருப்பாங்க. ஆனாலும் வந்து இதை வந்து சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தன்னோட பிரெயினை செலவழித்து யூஸ் பண்ணி செஞ்சாங்க. அப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாதி நேரம் வந்து நம்ம பேசுகிறது இந்த சமுதாயத்துலேருந்து நமக்கு பழகி கொடுத்தது என்ன அப்படின்னா, நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, நான் ரொம்ப நல்லவன், ஸோ எனக்கு வந்து எப்பயுமே எனக்கு கஷ்டமாக தான் வந்துட்டுருக்கும், எனக்கு செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தப்பானவங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், அதாவது நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, கெட்டவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இது வந்து எப்பயுமே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அந்த சமுதாயத்தில் அப்படியே வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து மகரிஷி சொல்கிறாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து உயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு அருள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனை நம் மனதடியில் தேர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யாருமே குற்றவாளி பாவின்னு யாருமே கிடையாது. இதெல்லாம் நம்ம சமுதாயத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது, நம்மளும் அதையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து தப்பான விஷயம். அந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது, எல்லாரும் அவங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய குணங்களை நம்ம ஆராய்ந்து சரி பண்ணிக்கிறது தான் உண்மையான மாற்றம். ஸோ இது வந்து இந்த டாக்டர் பால் மாணிக்கம் அவங்களோட இதில் பார்த்தேன், நியூ மீ, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு. அந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அது வந்து என்னை மட்டும் சேஞ்ச் பண்ணல, அது வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசனே வந்து கொண்டு வந்திருக்கு. அதுதான், அதனால தான் ஹீஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப். ஸோ எப்பயுமே ஒருத்தருடைய மாற்றம் வந்து நமக்குள்ளே நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வந்து போய் சேரும். இது நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, அது காந்திஜியோட லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்வீட் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்லுவாங்க, அது யாருங்கிறது கரெக்டாக தெரியல. ஆனால் நம்ம அந்த தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா சொல்கிறாங்க ஸ்வீட் நிறைய சாப்பிட்றாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிடுறாரு. இவங்க கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அடுத்த வாரம் வரும்போது சொல்கிறாரு, நீ ஸ்வீட் சாப்பிடாத, இதில் இந்த கெடுதல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஏன் அது போன வாரமே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து நானுமே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால் நான் எப்படி அவனுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால் மகரிஷி வந்து எந்த இடத்துலையுமே அட்வைஸ் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. அதாவது நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க, இது நல்லது இது கெட்டது, ஸோ சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு தான் வந்து குரு சொல்கிறாங்க. ஸோ இந்த குரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார், மகாகவி பாரதியாரோட ஒரு இதை எடுத்துக்கலாம். இந்த குணங்கள் எப்படி வந்து நமக்கு பழக்கமாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்யும்போது பழக்கங்கள் வந்து நமக்கு தடைகளாக வரும். இது எப்படின்னா, வடிவேல் வந்து ஒரு படத்தில் குடிச்சிட்டு அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொல்வார், உன்னோட ஆர்கன்ஸ் ஒன்று கூட சரியா இல்லை, நீ ஒரு ட்ராப் நீ குடித்தாலும் உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அவர் வந்து அந்த பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டே வருவார், குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் சொல்லிகிட்டே வருவார். அவர் பார்க்குற ஒவ்வொரு நபருமே வந்து அந்த குடியை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களே அவர் பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து கடுப்பாயிருவார் கடைசியாக. ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில், இது ஜோக்ஸ் அப்பார்ட், நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நாம் பழக்கப்படுத்தி வச்ச விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வரும். இது வந்து இயல்பாக நம்ம பிரெயினில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பிரெயினில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தோட வேலை என்னென்னா, 4 வேலை இருக்குது இந்த சிஸ்டம்க்கு. நம்ம தூங்கி எழுந்தோடனே, நம்ம ஃபுல்லாக தூங்கிடுறோம் நைட்டில், ஆனால் காலையில் எழுந்தோடனே அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நமக்கு திருப்பி வருது இல்லையா, அது வந்து இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இதோட வேலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது, அதாவது எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும், எவ்வளோ கூட்டம் க்ரௌட் இருந்தாலும் நம்மளோட பேரை சொல்லும்போது டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். ஸோ அதுவும் இந்த பிரெயினோட இந்த சிஸ்டத்தோட வேலை. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் கோல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் அந்த விஷயம் பட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கான விஷயங்கள், அதுக்கான தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இதெல்லாம் வந்து இயல்பாக தானே நடக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம அந்த 5 சென்சஸோட ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 சென்சஸ் மூலமாக நம்ம என்னென்னத்தெல்லாம் உள்ளே போட்டிருக்கோமோ அந்த விஷயங்களை தான்
அது வந்து அலோவ் பண்ணும் உள்ள, மற்றதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நிறுத்திடும். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள், உங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் பார்க்க ரொம்ப அதிகமாக எது பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம். அப்போ யார் கையில் இந்த இதுக்கான சாவி இருக்குது, இந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எதை உள்ளே அலோவ் பண்ணுறோமோ அதான் அதிகமாக வரும். ஸோ நாம் வந்து தேவையில்லாத பழக்கங்களை நாம் வளர்த்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதை போக்கிக் கொள்ளணும். அப்போ தான் வந்து இந்த கடமைகளை முறையாக நம்ம செய்யும்போது, ஏன்னா இது நம்ம பழக்கமே இல்லை, இப்போ உடற்பயிற்சியோ தவமோ பண்ணி பழக்கமே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு தான் மனசு சொல்லும். அப்போ அதையும் தாண்டி மகரிஷி என்ன சொல்கிறாங்க, வலிந்து ஒரு நல்ல பழக்கத்தை, நல்ல எண்ணங்களை மனதில் கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. முயற்சி என்பது நாம தான் செய்யணும். அப்போ நடக்கிறது இந்த ஆர்ஏஎஸ் பிரெயினில் இருக்க சிஸ்டம், இதெல்லாம் அது தன்னாலேயே நடந்துகிட்டே இருக்குது. நாம் எதுவுமே செய்யலை. நாம் செய்ய வேண்டியது இனிமே நமக்கு எது தேவை, விளைவு எப்படி இருக்கணும். விளைவு துன்பம் என்றால் செயல் துன்பம். நான் செஞ்சுருக்கிறேன், ஏன்னா தீதும் நன்றும் பிற தர வாரா. அப்போ வந்து செயல் எங்கிட்ட இருக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, இதுதான் பாரதியார் சொல்கிறாரு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆகினை தவம் அதை தான் அப்படி சொல்கிறாங்க. தவம் பண்ணும்போது, அந்த உயிர் மேல் மனம் வைத்து தவம் பண்ணும்போது, நாம் கொண்டு வந்தது ரொம்ப வருஷமாக கொண்டு வந்த பாவம், இப்போ தான் செஞ்ச பாவம் அப்படிலாம் கிடையாது. செய்ய 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 அந்த உயிரை உணர்ந்து நான் திருந்தணும்னு நான் மனசில் நினைக்கணும். அந்த எண்ணம் தான் சொல்லாகுது, சொற்கள் தான் செயலாகுது, செயல் திரும்பி திரும்பி செய்ய தான் அதுதான் நம்ம பழக்கங்கள் ஆகுது. பழக்கங்கள் தான் நம்மளோட வேல்யூஸ் ஆகுது. அந்த வேல்யூஸ் தான், அதுதான் நம்மளுடைய மனதின் தன்மை ஆகுது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவே மாறுது, நம்மளுடைய விதியாகிறது. ஸோ விதி அப்படிங்கிறது வந்து ஏதோ வரல, இப்படியே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வந்தோம். இப்போ அந்த பழக்கத்தை மாற்றணுங்கிற முயற்சி எடுக்கும்போது அது ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். அதை நாம் முயன்று கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறாங்க, அதாவது இது வந்து ஒரு ஆழ்வார் சொன்னது, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதல் கொள்ளும் நோயாளன் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம முன்னாடியே பார்த்தோம், நான் ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருப்பேன். ஒரு டாக்டர் வந்து கத்தியை வச்சு நம்மளை வெட்டி வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, ரேடியேஷன் கொடுக்குறாங்க, எல்லாமே பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டாக்டரை நம்ம எப்படி மாளா காதல் கொண்டுனா, அந்த டாக்டரை நமக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன்னா அந்த டாக்டர் தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, அவரோட இந்த ட்ரீட்மெண்ட்டால் தான் நான் பொழைச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் இறைவன் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இது, நமக்கே கொடுத்து கொள்ளக்கூடியது. குரு அப்படின்னா கு என்பது இருள், ரு என்பது ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, பழைய வினைகள் புதிய வினைகள்னு ஏதாவது இருக்கா. இருள், ஒரு குகையில் வந்து பல 1000 ஆண்டு காலமாக இருள் இருக்குது. அங்கே ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த விளக்கின் ஒளி போதும் அந்த குகையில் 1000 வருடமாக இருந்த இருளை போக்குவதற்கு. ஸோ இந்த இருள் வந்து நான் 1000 வருஷமாக இருந்தேன், அதுக்காக இந்த ஒரு விளக்கு பத்தாது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அந்த ஒரு சின்ன விளக்கே போதும், அந்த தீபச்சுடரே போதும் அந்த 1000 வருடமாக இருந்த இருளை நீக்குவதற்கு. அதனால் இதுதான் வந்து குருவுடைய வேலை. நம்ம மனதில் இருந்து, நமக்கு அறிவாக இருந்து நல்ல பழக்கங்களை நமக்கு கொண்டு வருவாங்க. அந்த உயிரை, குருவினுடைய உயிர்கலப்பை பெற்று தீட்சை எடுத்திருக்கோம் அப்படின்னா, தவத்தை வந்து நல்லா செஞ்சோன்னா இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும். அப்போ இந்த பழக்கங்களை அடுத்தது வந்து 3வது மாற்றம் வந்து இது கடமையை செய்யணும். ஆனால் கடமையை செய்கிறதுக்கு, டியூட்டியை செய்கிறதுக்கு நம்ம பழைய பழக்கங்கள் நமக்கு தடையாக இருக்கும். அந்த பழக்கங்களை முறையாக மாற்றி அமைத்து நானே முயற்சி செய்து புதிய பழக்கங்களை எனது பழக்கங்களாக அந்த இடத்துல கொண்டு வந்து மாற்றி வைக்கணும். ஸோ அதுக்கு முறையாக அந்த மனோசக்தி வருவதற்கு நம்ம வந்து தவம் வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வரணும். தவம் வந்து மனோசக்தி வந்து எங்கேருந்தும் பெறுவது கிடையாது. மனோசக்தி நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் அது மேலே நம்ம நிறைய குப்பை போட்டு வச்சுருக்கோம். அதனால் அந்த குப்பைகளை நீக்குது. விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கே இருப்பது தெரியும். ஸோ இனி வேறு என்னென்ன அடுத்து பண்ணணும். ஸோ இப்போ 3வது மாற்றம் வந்து கடமையை தொடர்ந்து செய்வதற்கு தடைகள் வரும். அதுக்கு பழைய பழக்க பதிவுகள் நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும், தடைகளாக இருக்கும். அது நம்மளோட தான். நம்மளை அந்த பழக்கங்களை திருத்தி மாற்றி அமைத்து
நம்மளோட வருங்காலத்தை நம்மளே வடிவமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த என்னுடைய 3வது பாடமாக இருந்தது என் குருவிடமிருந்து. ஸோ அடுத்த பாடத்தில் நாம் வந்து தொடர்ந்து என்னுடன் பயணியுங்கள். தொடர்ந்து நாம் குருவின் வழியில் பயணிப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.